அருள்வாக்கம் மனையர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் தெரியுமா? நிறைய பெண்கள் இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைன்றது நிச்சயமா 150% பெண்களுக்காவது இருக்கும். என்ன பிரச்சனைனா, அவங்க கணவர் அவங்க கூட இல்லையா, அவங்க கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பத்மா. நான் திருநெல்வேலில இருந்து வரேன். அப்பா திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. நம்ம ஆலயத்தை தேடி வந்திருக்காங்க. அம்மாட்ட அருள்வாக்கு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அருள்வாக்கு பாத்தீங்களா இன்னைக்கு? நான் பார்த்தேன். என்ன சொன்னாங்க அம்மா? அப்புறம் நான் என்னோட இதை சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போய் 1 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி பண்றது கவலையே படாத. இந்த வருஷம் 30ஆம் தேதி பன்னீர் குடம் எடுத்தோன்னா உன் புருஷன் போனவர் திரும்பி வருவாரு. ஆனா நான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். 2 பொம்பளை பசங்களா உங்களுக்கு? ஆமா. அதான் அவங்க சொன்னாங்க, நீ கண் கலங்காத, இந்த ஆத்தாவை நம்பு, கரெக்டா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் கனி வாங்கிட்டீங்களா அம்மாட்ட? அவங்க கையாலேயே எனக்கு ஒரு கனி கொடுத்தாங்க. அதை நான் வாங்கி என் வீட்டுல வச்சு பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கிட்டீங்க? ஆமா. சூப்பர் சூப்பர். பத்மாமா திருநெல்வேலி தானே சொன்னீங்க? ஆமா. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க அருள்வாக்கு பாக்குறதுக்கு. என்ன மாதிரி ஒரு மிராக்கல் பாருங்க. இவங்க வந்திருக்கக்கூடிய இந்த மாதம், சித்திரை மாதம் வர 30ஆம் தேதி நம்ம ஆலயத்துல பன்னீர் குடம் எடுக்கிறோம். சோ அம்பாளுக்கு அம்மா இவங்களுக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க கணவர் திரும்பி கிடைக்கணும் அப்படின்னா நீயும் ஆத்மார்த்தமா பன்னீர் குடம் எடுமான்னு. நிச்சயமா உங்க பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வாங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க 2 பொண்ணுங்களையும் அவசியமா பன்னீர் குடம் எடுக்க கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்காரு உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பொண்ணுங்களுக்காகவாது திரும்பி வருவாரு. கவலையே படாதீங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அப்பா இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது? இவ்வளவு நேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. கவலைப்படாதீங்க. எனக்கு நான் இது எனக்கு நல்லதா நடக்கணும். அதே மாதிரி பக்கத்துல இருக்க அக்காவும் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த டிப்பும் நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களையும் கூட்டிட்டு வரேன். நிச்சயமா கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். உங்க வீட்டுக்காரும் கண்டிப்பா திரும்பி வருவார். நன்றி. நன்றி.